Hi all, welcome back to my channel. This is Divya. So festival season வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா? தீபாவளிக்கு நீங்க வந்து நிறைய வந்து எக்ஸ்பெக்டேஷனோட இருப்பீங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். அதே நேரத்தில் நமக்கு பிடிச்ச மாதிரி Dress வந்து கிடைக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸோட ஒன் பை ஒன்னா நான் வந்து உங்களுக்கு கொண்டு வர போறேன். ஸோ மீஷோவில் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸோ இன்னைக்கு பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா மீஷோவோட அனார்கலி ஃப்ளாட் அனார்கலி அண்ட் நார்மல் அனார்கலி எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அனார்கலி பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ இந்த மீஷோ ஃபைன்ஸ் வச்சு நான் வந்து கெட் ரெடி வித் மீ ட்ரை பண்ணுறேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். அது வந்து அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் என்னோட இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அனார்கலி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பியூட்டிஃபுல்லான பர்பிள். ஸோ பர்பிள் வந்து என்கிட்ட அதிகமாக கிடையாது, அதனால இந்த வாட்டி பர்பிள் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லாங் அனார்கலி குர்த்தியாக வந்து இந்த பர்பிள் தான் எடுத்தேன் ஃபஸ்ட்டு. ஸோ இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இமேஜில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் அனார்கலி ஃப்ளாட் அனார்கலி மாதிரி தான் இருந்தது. பட் வியர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப அப்படியே ஃப்ளாட்டாக இல்லை, நார்மலாக தான் இருந்தது. பட் லென்த்தாக இருந்தது. லென்த் வந்து ஓகே தான். ஆனால் இதுக்கு நம்ம வந்து லெகிங்ஸ் வியர் பண்ணிக்கலாம், பண்ணாமலும் போடலாம். பட் பண்ணிக்கிட்டால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆனது. அதனால நான் வந்து என்ன சொல்கிறதுனா வெளியில் போகும்போது நம்ம வந்து லெகிங்ஸ் வியர் பண்ணிக்கலாம்னு தான் நான் வந்து சொல்லுவேன். இல்லைனா லாங் பெட்டிகோட் நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து ரேயான் தான். ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் ஃபிட் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி நாட் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து ஹிப்பை வந்து அப்படியே டைட் பண்ணி போட்டுக்கலாம். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா 3/4 சொல்ல முடியாது, கொஞ்சம் எல்போ 3/4 சென்டராக இருக்குது. டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளோரல் பிரிண்டட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒயிட் அண்ட் கோல்டன் வித் ரெட் கலரில் ஃப்ளோரல் பிரிண்டட் கொடுத்துருக்காங்க. நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா எம் சைஸில் தான் எடுத்திருக்கேன். ஸோ நான் ஆஃபரில் எடுக்கும்போது இந்த குர்த்தியோட ப்ரைஸ் வந்து 325 தான் இருந்தது. ஸோ ஆஃபரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக வரும். அப்படி ஆஃபர் இல்லைனாலும் எப்படியும் 400 தான் இந்த அனார்கலி வருது. கலர் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பர்பிள் வந்து சூப்பராக இருக்குது. ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் இந்த கலர் போகுதா இல்லையான்றதை கண்டிப்பாக நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் குர்த்தி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான ஆனியன் பிங்க் கலர் குர்த்தி. என்கிட்ட வந்து ஆனியன் பிங்க்ல அந்த அளவுக்கு இல்லை, அதனால தான் இதை எடுத்தேன். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பேப்பர் மிரர் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஒரிஜினல் மிரர் இல்லாமல் பேப்பர் இருக்கும் இல்லையா, மிரர் பேப்பர், அது மாதிரி கட் பண்ணி ஒட்டியிருக்காங்க. பட் தூரமாக பார்க்கும்போது நல்லாயிருக்கு. ஸோ 3/4 ஸ்லீவ் தான் இது. அதாவது ஆனியன் பிங்க் வித் ஒரு மெரூன் கலரில் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால இதில் வந்து ஒரு டபுள் ஷேட் கலர் தான் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. கிளாத் வைஸ் நல்லாயிருக்கு. இதுவும் ரேயான் தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 351. சேம் இதுவும் வந்து நான் வந்து சேம் எம் சைஸில் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு குர்த்தியை விட இதோட லென்த் வந்து கொஞ்சம் கூட தான் இருக்குது. நெக்ஸ்ட் குர்த்தி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆலியா கட் அனார்கலி. நான் இது வரைக்கும் ஒரு ஆலியா கட் குர்த்தி கூட எடுக்கவே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒயிட்டுன்னு போட்டிருக்கு, பட் இது ஒயிட் கிடையாது. பீச் சாண்டல்னு சொல்லலாம், பீச்சுன்னு சொல்லலாம். நேரில் பார்க்கும்போது சாண்டில் கலரில் இருக்குது, பட் இமேஜில் பீச் கலர் மாதிரி இருக்கும். சூப்பரான ஒரு குர்த்தி, நல்ல வெயிட்டாக இருக்குது, செம்மையான கலர். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன் எல்லாமே பார்த்திங்கன்னா செம்மையான கலர் கொடுத்துருக்காங்க. இதுவும் பேப்பர் மிரர் ஒர்க் தான், பட் இதில் பிங்க் கலர் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, பிங்க் கலரில் அது வந்து சூப்பராக இருக்குது பார்க்க. இங்கே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துருக்காங்க.
ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ளார்டு அனார்கலி தான், ஃப்ளார்டு தான், நல்ல லென்த்தாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பர்பிள் பார்த்தீங்களா, அது வந்து ஃப்ளார்டு அனார்கலி மாதிரி இல்லை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளார்டு அனார்கலி தான். ஸோ இது வியர் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது. பட் நான் இதை காமிக்கும் போது வியர் பண்ணலை, அதனால தெரியல. ஸோ நான் இன்னைக்கு எடுத்துருக்கிற எல்லாமே வந்து ரேயான் தான். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரேயான் மாதிரி இல்லை, காட்டன் பிளெண்டட் மாதிரி தான் இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்குது. பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் தெரியும். ஏன்னா இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, சாயம் பட்டுச்சுன்னா போகாது போல இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் தனியாக போட்டு வாஷ் பண்ணி ஆஃப்டர் வாஷ் ரிவ்யூ வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இந்த 5 குர்த்தியில் வந்து எனக்கு இந்த 5 குர்த்தியில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு சொன்னால் அது வந்து இதுதான். பட் இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நான் அந்த சைடில் ஒரு வீடியோ போடுவேன் இல்லையா, அதில் மென்ஷன் பண்ணுறேன். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அப்படின்னா இருக்குன்னு போடுறேன். ஃபுல்லாகவே டிசைன் தான், செம்மையாக இருக்குது. ஃபுல்லாகவே டிசைன் தான், சூப்பராக இருக்குது பார்க்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு காட்டன் துப்பட்டா லெகிங்ஸ் போட்டோம்னா செம்மையாக இருக்கும். நல்ல ஒரு எத்னிக் வியர் தீபாவளிக்கு அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு மேட்சிங்காக நம்ம வந்து பிங்க் கலர் இயரிங்ஸ் போட்டால் சூப்பராக இருக்கும். பட் இதில் வந்து நிறைய கலர் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க, ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா கலருமே மல்டி கலர் இயரிங்ஸ் கூட இதுக்கு போட்டுக்கலாம், செம்மையாக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 411. பட் நான் ஆஃபரில் 389க்கு தான் எடுத்தேன். எல்லாமே நான் வந்து 400க்குள்ளே தான். அதனால தான் உங்கள்கிட்டையும் சொல்கிறேன், கண்டிப்பாக ஆஃபர் அப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் பண்ணுவேன், எப்போ ஆஃபர் வருதோ டக்குன்னு வாங்கிறது. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கலர் ராணி பிங்க். வந்து என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவலுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த ராணி பிங்க் இல்லாமல் ஃபெஸ்டிவலே ஓடாது நமக்கு. அந்த மாதிரி எனக்கு ராணி பிங்க்ன்றது அவ்வளோ பிடிக்கும். நம்ம ஏரியாவில் யாராவது ஒருத்தவங்களாவது ராணி பிங்க் ட்ரெஸ் போட்டுட்டு வாசலில் அன்றைக்கி வெடிப்பாங்க. ஸோ அதுக்காகவே இந்த ராணி பிங்க் வந்து நான் எடுத்தேன். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது ராணி பிங்க். இதுவும் பார்த்திங்கன்னா மிரர் ஒர்க். இதில் உள்ள ஸ்பெஷல் என்னென்னா, இதில் இருக்கிற மிரர் ஒர்க் டிசைன் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்கும். ஃபஸ்ட்டு ஆரஞ்ச், அடுத்து எல்லோ, அடுத்து ஸ்கை ப்ளூ, அந்த மாதிரி ஒவ்வொரு கலர்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிசைன் கிடையாது. அதே மாதிரி இங்கே கீழே வந்து பார்டரில் டிசைன். ஸோ இந்த பார்டரில் பார்த்திங்கன்னா டிசைன் இருக்கும். செமையான ஒரு பிரைட்டான ராணி பிங்க் கலர். சிம்பிளாக தான் இருக்குது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வியர் பண்ணி இதுக்கான அக்சசரிஸை போட்டு கிராண்டாக ஆக்கலாம் அப்படின்னு டிப்ஸ்லாம் என்கிட்ட நிறைய இருக்குது. நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் இல்லை லைட் பிங்க் கலர் இயரிங்ஸ் போட்டால் சூப்பராக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 331. எல்லா சைஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. நான் எடுத்த சைஸ் எம் சைஸ். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் குர்த்தி. இந்த எல்லா குர்த்திக்கும் ஒரு டிஸ்டி குர்த்தி இருக்கணும், டிஸ்டி. ஸோ அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு தான் இந்த பிளாக். சூப்பரான ஒரு ஃப்ளார்டு பிளாக் அனார்கலி. பிளாக் அனார்கலி இது வரைக்கும் நான் வந்து என்ன சொல்கிறது, ஃப்ளார்டில் வந்து பார்க்கவே இல்லை. ரொம்ப நான் நிறைய வாட்டி நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் பிளாக்ல இருக்கான்னு. ஃபைனலாக கிடச்சிச்சு. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த எல்லா குர்த்திலையுமே அந்த பேப்பர் மிரர் ஒர்க் வந்து அழகாக ஃப்ரண்ட்டில் டிசைன் இருக்குது. எல்லாத்துலேயுமே ஃப்ரண்ட் டிசைன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக தீபாவளிக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏதாவது சிம்பிளாக உங்களுக்கு ஒரு குர்த்தி வேணும்னா. மொத்தமாகவே இந்த பட்ஜெட்டே 1700. அதுக்குள்ளேயே நம்ம 5 குர்த்தி வந்து எடுத்துடலாம். ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைனாக இருக்கும். இந்த மாதிரி லைன் போட்டிருக்கிற மாதிரியான குர்த்திஸ் வந்து யார் போடலாம் அப்படின்னா, ஃபேட்டாக இருக்கிறவங்க போட்டால் லீனாக தெரிவாங்க, அந்த மாதிரியான டிசைனு. அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் 3/4 கிடையாது, எல்போக்கும் 3/4க்கும் மிடிலாக இருக்கிற மாதிரி இருக்கும். எம் சைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக் சைட் டைட் பண்ணுறதுக்கு நாட் இருக்குது, டசல்ஸ் மாரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் 353. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே வந்து இதுக்கு சிம்பிளாக ப்ளைனாக துப்பட்டா போட்டு பேண்ட் போட்டாலும் சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா நார்மலான அனார்கலி கவுன் மாதிரி நம்ம வந்து ஒரே ஒரு லாங் இயரிங் போட்டும் நம்ம வந்து வியர் பண்ணிக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான். நம்ம வந்து தீபாவளிக்கு கலக்கலாக பண்ணணும் அப்படின்னா
அந்த அக்சசரிஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா துப்பட்டா அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டோம்னாலே போதும். இது வந்து 300-350க்கு எடுத்த குர்த்திஸ் மாதிரியே யாருக்குமே வந்து தெரியாது. ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு எல்லாமே. ஸோ இதை விட இன்னும் நான் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நான் வந்து பார்த்து வச்சுருக்கேன். 1 by 1 வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். நெக்ஸ்ட் வர வீடியோவில் பார்த்தீங்கன்னா 250ல் குர்த்தா செட்ஸ்லாம் நான் வந்து பிக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லா குர்த்திஸுமே பார்த்தீங்கன்னா அண்டர் 400. டோட்டலாகவே இந்த 5 குர்த்திஸோட டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1700 அந்த ரேஞ்சுக்கு தான் வந்தது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 5 குர்த்தா செட்டுக்கு. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 5 அனார்கலி வந்து நம்ம எடுத்துட்டோம். ஸோ உங்களுக்கும் உங்கள் பட்ஜெட் 1000க்குள்ளே அந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே நீங்கள் வந்து 2 ட்ரெஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு குர்த்தா செட் தனியாக கூட எடுத்துக்கலாம். ஸோ உங்கள் விருப்பம் தான். ஸோ பியூட்டிஃபுல்லாக இயரிங்ஸ் மேட்ச் பண்ணி செமையாக வந்து நம்ம அந்த ஃபங்க்ஷனை வந்து கொண்டாடலாம். ஓகே, ஸோ இந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.